ஆன்லைனில் கொஞ்சம் எலக்ட்ரானிக்கல்ஸ் பொருள்லாம் வாங்கியிருக்கேன், சர்க்யூட் போர்டு இந்த மாதிரிலாம். அன்பாக்சிங் ப்ளஸ் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நான் 2 ஆன்லைன் சைட்டில் புக் பண்ணியிருந்தேன். அதனால் அன்பாக்சிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டுத்தையும் 2 பக்கமும் காட்டிடலான்னு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். ஏன்னா அப்போ தான் ஓவர்வியூ பார்க்கும்போது டைம் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். அப்படின்னா ஒன்று ஒன்றா காமிச்சா லேட் ஆகும். அதுக்காக தான். உங்களுக்கு இது ஓகேவா சொல்லுங்கள். அப்படி இல்லை குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த இடத்துல ஒன்று ஒன்றாவே பார்த்துக்கலாம். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாம். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன் 2 ஆன்லைன் சைட்டில். அப்புறமேட்டு லோக்கலில் சில ப்ராடக்ட் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லாமே தான் அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃபேன். இது லோக்கலில் தான் வாங்கினேன். நான் அதோட ப்ரைஸ் பற்றி தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு கியர் மோட்ரு, அப்புறம் இது ஒரு QC ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்டு, இது ஆண்டனா, அப்புறம் இதெல்லாம் பேட்ரிஸ். 3 டைப் பேட்ரி இருக்குது என்கிட்ட. அதோட ஹோல்டர்ஸ் இது 3S ஹோல்டர், 1S ஹோல்டர். அதுக்கப்புறமேட்டு ஒரு யூனிவர்சல் சார்ஜர், கொஞ்சம் பெருசு சின்னது எந்த இதுவாக இருந்தாலும் சார்ஜ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் லித்தியம் அயன் மட்டும் போட்டிங்கன்னா ஓகே. இதில் நான் இந்த பேட்டரி நான் போட்டு காட்டுறேன். நான் இங்கே மைனஸ்ன்னு சிம்பிள் இருக்குது. அதனால் இந்த நம்ம மைனஸோட வச்சு அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் எரியும். ஏன்னா பேட்டரியில் சார்ஜ் இருக்குன்னா க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போ நீங்கள் இதை அடாப்டரில் போட்டிங்கன்னா சாக்கெட்டில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கலர் மாறுறது உங்களுக்கு தெரியுதா. நீங்கள் ஒரு ஃபால்ட்டான பேட்டரி போட்டிங்கன்னா இந்த பேட்டரி போயிடுச்சு. ஃபால்ட்டான பேட்டரி போட்டிங்கன்னா இந்த லைட்டும் எரியாது. ஏன்னா இதில் வோல்டேஜ் இல்லை, க்ரீன் கிடையாது. 2 கலருக்கு கலந்து எரியுது. தெரியுதான்னு தெரியல. ஓகே, இந்த கேமராவில் தெரியல போல். இந்த பேட்டரி நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன், புக் பண்ணி வாங்கினது. 2600 mAh. இது வேஸ்ட் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா 2900. அப்புறம் இதுவும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுது. இது 2500. இது இப்படி தான் யூஸ் பண்ணணும். இது வென்டிலேஷனுக்காக கேப். இது நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் பெஞ்ச்மார்க் பவர் சப்ளை ரீ பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்யூச்சரில் இப்போ வீடியோ போடலான்ட்டுனேன். சார்ஜர் போர்டு, இது 2 டைப் போர்டு இருக்குது என்கிட்ட. இது 12 வோல்ட், அதாவது இந்த பேட்டரி பேக்கை 3S பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ண இது யூஸ் பண்ணலாம். இது சிங்கிள், இந்த மாதிரி சிங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். லோடு இல்லாததுனால, அதாவது பேட்டரி இல்லாததுனால ரெட் லைட் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. பேட்டரி போட்டு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. இது வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ ஆம்ப்ஸ் எல்லாமே எவ்வளோ எடுக்குதுன்றதை பொறுத்து காட்டும். இதில் 5.2 வோல்ட் 600 mA எடுத்துக்குது. இங்கே இப்போ காட்டுது பாருங்கள் ஆம்ப்ஸெட்டு 0.64. இந்த போர்டு 1 amp தான் சப்போர்ட் பண்ணோம். அதனால் 1 amp மட்டும்தான் லோடு எடுக்கும். இந்த வோல்ட் 3S போட்டு நம்ம செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. டைப் சினால நான் டைப் சி கேபிளை போட்டுக்கிட்டேன். ப்ளூ கலர் லைட் எரியுது பாருங்கள். இது 3S போர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ப்ளஸ்ஸு ப்ளஸில் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. 5.3 1.7 amps எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 1.25 amps எடுத்துக்குது. இந்த போர்டுக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது எவ்வளோ ஆம்ப்ஸ் சப்போர்ட் பண்ணோன்ட்டுன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3S 2 amps போர்டு. இதில் 4 amps வரையும் கொடுத்துருக்கு. 1 2 4 கொடுத்துருக்கு. இப்படி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இது கூட நீங்கள் ஒரு EMS போர்டை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். உங்களுக்கு 5 வோல்ட்லேயே நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டிவைஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நம்ம காமிச்சதான் கியர் மோட்டர். இதுக்கு சிங்கிள் பேட்டரி மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும்.
இது பார்த்தீங்கன்னா QC வந்து 2.0 3.0 MediaTek 1.1 2.0 போட்டிருக்கு. TCP FCP SCP அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு எதனா தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தான் இதுவும். இது வந்து 6 to 32 வோல்ட் கொடுக்குறது. ஆனால் இது வந்து ஒரே ஒரு பேட்டரி, சிங்கிள் பேட்டரியில் நீங்கள் பேரலாக கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஹீட்டுக்காக கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சருக்காக சென்ஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். இது நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸில் ப்ளஸ்ஸு, மைனஸில் மைனஸு. பார்த்தீங்கன்னா லைட் எடுக்கிறது தெரியுதா? இப்படி தான் இது வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் 1 2 3 ஒரு 3 பேட்டரிக்கு மேலே போட்டிங்கன்னா தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். இப்போ வந்து நான் 3 பேட்டரி வச்சுருக்கேன். இது கூட இன்னொரு பேட்டரி நான் போட்டுட்டு ஃப்யூச்சரில் வந்து நான் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது 6 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டிஸ்பிளே. இது S1லேருந்து S8 வரைக்கும் போட்டுக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணி முன்னாடி பேட்டரி வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லீடில் அவங்க வந்து இது ரெண்டு லீடையும் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு லீடில் இதை நீங்கள் எடுத்து விட்டு நீங்கள் எதில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா ஒர்க் ஆகும். இப்போ வந்து அவங்க வந்து 1Sல வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக அப்படி தான் வரும். அதனால் நம்ம 1S பேட்டரியில் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1Sனால் இதுதான் 1S. சார்ஜிங் பேட்டரி ஃபுல்லாக இருக்குன்னு வருது. இப்போ இதுவே வந்து நீங்கள் இதில் செக் பண்ணோன்னா இதை எடுத்துட்டு 3Sல ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேட்டரியில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதோட வோல்டேஜ் வந்து காட்டும் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு. என்கிட்ட ஆல்ரெடி இன்னொன்று ஒரு இது இருக்குது டிஸ்பிளே. இது வந்து AliExpressல ஆர்டர் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அளவு மாதிரி தான் இருந்துச்சு, ஒரே அளவு தான். நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ப்ளூ கலர், இது வந்து க்ரீனில் இருந்துச்சு, இது வந்து ப்ளூவில் இருக்குது நடுவில். ஃபைனலாக நம்ம வந்து கன்வெர்ட்டரை பற்றி பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து பக் கன்வெர்ட்டர், அதாவது ஸ்டெப் டவுன். இதெல்லாமே இந்த 3 டைப்பும். இது கூட என்கிட்ட இன்னொரு டைப் இருக்குது, இது இருக்குது பாருங்கள். இதுவும் பக் கன்வெர்ட்டர் தான். இது வந்து பூஸ்டர். இது ரெண்டுமே வந்து பூஸ்டர். ஸ்டெப் அப்பு, இது 4மே ஸ்டெப் டவுனு. இது வோல்டேஜ் அண்ட் அம்மீட்டர் வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, அம்மீட்டர் வந்து எவ்வளோ ஆம்ஸ் வருது வந்து செக் பண்ணிக்க முடியும். இது வந்து 3 டிஸ்பிளே தான் இதில் இருக்கும். நான் 4 டிஸ்பிளே தேடி பார்த்தேன், சுத்தமாக கிடைக்கல. அதனால் நான் இதான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம இல்லை 2 இது கொடுத்துருக்காங்களா, வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி. இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரண்ட்டையும் வோல்ட்டையும் வந்து நம்ம இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேட்டரியோட வோல்ட்டை கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அது வரைக்கும் நான் கனெக்ஷன் ஒயரிங்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் போகுது பாருங்கள் இந்த வழியாக. 12 வோல்ட் கொடுத்துட்டு நான் வந்து 7 வோல்ட் வந்து அவுட்புட் எடுத்திருக்கேன். அப்படியே இந்த டிஸ்பிளே நான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து காட்டுறேன். இது எப்படி கொடுக்கலான்னா, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு அப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு எதோட வோல்டேஜ் செக் பண்ணோமோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்தாலும் நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதோட வோல்டேஜ் வந்து காட்டும். இப்போ வந்து 3 வோல்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா 3 வோல்ட் வந்து காட்டும். சரிங்களா? எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு காட்டுது. 3.9 அந்த மாதிரி காட்டுது பாருங்கள். உங்களுக்கு வந்து வோல்ட் இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். மீட்டரை வச்சு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜோட வந்து ரேஞ்சை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸிக்கலாம், அதாவது கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதுக்காக அந்த இடம் இதை வச்சு நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். இது வந்து ட்ரிம் போர்ட்னு கூட சொல்லலாம். இது கொடுத்து நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். ஓகே, இன்னொரு மெத்தடு இருக்குது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸை நம்ம கொடுத்துட்டு நமக்கு என்ன வோல்டேஜ் எங்கே செக் பண்ணணும்னு தோணுதோ இந்த எல்லோ ஒயரை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் அதோட கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். மீட்டருக்கு வந்து உயிர் வந்துருச்சு.
ஓகே, இப்போ வந்து மீட்டருக்கு வந்து லைன் வந்துருச்சு. நம்ம எதை செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து இது டச் பண்ணால் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு காட்டும். இப்போ வந்து இந்த பேட்டரி லைன் இருக்குல்ல, ஸோ இதோ லைனில் வச்சுருக்கேன், 11.0 காட்டுது. இதே இது நான் இதில் வைக்கிறேன், 7.1 காட்டுது. இதோ மீட்டர்லேயும் பாருங்கள் அதே தான் காட்டுது, 7.1. தப்பாக இருந்ததுன்னா பின்னாடி நான் சொன்னேன்ல இந்த போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதே இதில் நீங்கள் வந்து ஆம்ப்ஸ் எடுக்கணும்னா இப்போ இதோட அவுட் இருக்குல்ல, இந்த அவுட்டை டைரெக்டாகவே கொடுத்துருங்க, லோடுக்கு கொடுத்துருங்க. இந்த மைனஸை மட்டும் இதில் வந்து கொடுத்துட்டு கொடுங்க. எப்படின்னா இப்படி கொடுத்துட்டு இந்த லைனை வந்து நீங்கள் மைனஸில் கொடுத்துருங்க. இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்து இந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மைனஸில் கொடுத்துருங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் இதுலேருந்து எப்பயும் போல் ப்ளஸ் எடுத்துப்பீங்களா, எடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆம்ஸரோட ரீடிங் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து ஆம்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ஸ்டெப் டவுனை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். உங்களுக்கு நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரண்ட்டையும் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். கன்வெர்ட்டரில் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். இது வந்து பூஸ்டர் கன்வெர்ட்டர். இதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதை கொடுக்கும்போது நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து 7.1 தான் வந்தது. இதுவே நீங்கள் இதில் கொடுக்கும்போது 16 வோல்ட் வருது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம வந்து 20ல் வச்சுருக்கோம், அதனால் 20 தாண்ட மாட்டேங்குது. இப்போ 200ல் வச்சிடலாம். ஓகே, நான் வந்து குறைச்சிட்டேன். இதுனா நம்ம வந்து 12 வோல்ட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பூஸ்ட் பண்ணி எடுத்தோம். இன்னும் இது வந்து அதே 12 வோல்ட் கொடுத்துட்டு கம்மி பண்ணி எடுத்தோம். இது ரெண்டுத்துக்கும் அது அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இது அப்புறம் இது உங்கள்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எதனா இருந்துச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பெஞ்ச்மார்க் பவர் சப்ளை ரெடி பண்ணலாம். ஆனால் இது வந்து 5 ஆம்ஸ் வரைக்கும் தான் தாங்கும். அதே இடத்துல நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து 10 ஆம்ஸ் வரையும் தாங்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் சின்னதாக ஒரு டை ப்ராஜெக்ட், அதாவது பெஞ்ச்மார்க் பவர் சப்ளை சின்னதாக நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, எல்லாத்தையும் நான் கவர் அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நானே இப்போ தான் வந்து இந்த காம்பனண்ட்லாம் தொட்டு பார்த்துட்டு இதோட கனெக்ஷன்லாம் இப்போ தான் நானே கொடுத்து பார்த்தது தான். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவை ஷூட் பண்ணுறேன். நான் ப்ரொஃபஷ்னல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவில் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து சரி பண்ணிக்கலாம் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதனா ஒரு ப்ராஜெக்ட் எதனா எடுத்து பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து போடுறதுக்கு முழு முயற்சி பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கைஸ், பாய். டிபி தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.